வெல்கம் டு சகஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறது இலங்கை ஜனாதிபதி தேர்தலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தல் இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கான நோக்கம் அண்டை நாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இங்கே நடக்கக்கூடிய நிலவரங்களை டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பங்களாதேஷில் ஆல்ரெடி பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் பார்த்துருக்கோம். இப்போ இலங்கை தேர்தலை பற்றி நம்ம பார்த்துடலாம். எதிர்கட்சி தலைவர் யாருன்னா சஜித் பிரேமதாசா, தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. இப்ப போட்டி மும்முனை போட்டியா நடந்துகிட்டு இருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த அனுரகுமார திசாநாயக்கா, இவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்தவர். இவர் தான் அங்க மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டப்ப அந்த போராட்டத்தை கையில் எடுத்து கொண்டு போனவர் அனுரகுமார திசாநாயக்கா. இவர் தான் முன்னிலையில் போய்கிட்டு இருந்தாரு. அவருக்கு சரியா சமாதானமா போனவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 3வது இடத்துல இருந்தாங்க வாக்கு எண்ணிக்கையில. இலங்கையில 2022 பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு நடந்த முதல் ஜனாதிபதி தேர்தல் இப்ப நடக்கக்கூடிய இந்த தேர்தல் தான். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வெற்றி பெற அப்படின்னா ஒட்டு மொத்தமா பதிவான வாக்குகளில் 50% அதிகமான வாக்குகளை பெற வேண்டும்ன்றத அவங்க நாட்டோட ரூல். யாருக்குமே இப்போ 50% கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. மக்களின் விருப்ப வாக்குகள் எண்ணப்பட்டு அடுத்த ஜனாதிபதி யார் என்பது தீர்மானிக்கப்படும். இது வரைக்கும் எண்ணிருக்காங்களான்னா இதுக்கு ஒரு தடவை தான் எண்ணிருந்தாங்க. அடுத்தது ஜனாதிபதி தேர்தல் 38 பேர் போட்டி போட்டாங்க. அவங்கள முக்கியமானவங்களை மட்டும் சொல்லிடுறேன். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட 39 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இவர்களில் ஒருவர் இறந்துடுறாரு. அடுத்து தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த அனுரகுமார திசாநாயக்கா, எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, இவங்க 3 பத்தி சொல்லிட்டேன். அடுத்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவோட மகன் நாமல் ராஜபக்சா, முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேக அவரும் போட்டியிட்டாரு. தமிழர்களின் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெயர். தமிழர்களின் பொது வேட்பாளர் என்ற பெயரில் பா அரியநேந்திரன் உள்ளிட்ட 38 பேர் களத்தில் இருந்தனர். அரியநேந்திரனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் 2வது விருப்பு வாக்கை எண்ணுவது இதுவே முதல் முறை. யாருக்குமே 50% கிடைக்காத பட்சத்தில் இருந்ததுனால 2வது விருப்பு வாக்கை எண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தேர்தல் ஆணையம் தள்ளப்பட்டது. இது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நடந்ததில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி கரண்ட் ஈவெண்ட்ஸ் தொகுப்பில் வீடியோக்கள் போட்டுக்கிட்டே வரோம், அதையும் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் பொது தமிழ் சார்ந்த தகவல்களும் டிஎன்பிசிக்கு பயன்படுற அளவில் போட்டுகிட்டே வரோம், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.